சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி அங்கிள், பண்ணிடலாம். அன்னைக்கு போனோம்ல, அதே இடத்துக்கு போலாம். மேடம், இன்னைக்கு என்ன சமையல் மேடம் பண்றது? மகேஷ், உங்களுக்கு என்ன செய்ய சொல்ல? நான்வெஜ் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே ஆண்டி. அஞ்சலி, எனக்கு நான்வெஜ் ஏதாவது செய்ய. அவங்க தான் அவங்களுக்கு தனியா சமைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம 4 பேர் மட்டும் தானே, நம்ம 4 பேருக்கு மட்டும் செய். சரிங்க மேடம். அப்புறம் செல்வா, நேத்து நான் உங்களுக்கு அஞ்சலி அஞ்சலி என்னது? என்ன பண்றீங்க? இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? மித்ரா வயித்துல இருந்தப்ப கூட பத்மா ஒரு நாளைக்கு 10 வாட்டி இப்படி எடுப்பா. நான் இப்படி ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி எடுத்தத கையில புடிச்சதே இல்லையே. நீங்க என்னடானா இவ எடுத்தத போய் கையில பிடிக்கிறீங்களா மாப்ள? மகேஷ் மாப்ள, அண்ணன் தம்பிங்க கூட அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு இப்படி ஆனா இந்த மாதிரி செய்ய யோசிப்பாங்க. பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் புருஷனால இப்படி துடிக்க முடியும். நீங்க எப்படி இப்படி பண்ணீங்க? சாரி ஆண்டி, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. என்ன அறியாமலேயே நான் அதை பண்ணிட்டேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அது எப்படி உங்களால இப்படி பண்ண முடியும்? அதான் ஆண்டி, எனக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு அதான் கன்ஃபியூசிங்காவே இருக்கு. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப பண்ணது வேற யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இல்ல மாப்பிள்ள, இது ரொம்ப தப்பு. நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை, ரொம்ப தப்பு. ஏண்டி டிராமாக்காரி, அவர் தான் கை நீட்டுறாருன்னா நீ அவர் கையில எடுத்து வைப்பியா? இல்ல மேடம், சார் அப்படி கை நீட்டுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாரி மேடம். ஆமா, ஆவுனா இவ ஒரு சாரி பூரின்னு வா. இவளையெல்லாம் ஒண்ணு, அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரணும். இல்ல, எல்லாத்தையும் அடியோட மறந்து அவரு நிம்மதியா இருக்கணும். ஆனா இந்த ரெண்டும் இல்லாம அவர் இப்படி கஷ்டப்படுறது
எந்த வகையில நியாயம்? அவரை எல்லார் முன்னாடியும் கோணி குறுகி நிக்கிறத என்னால பார்க்க முடியல.